தேவனுடைய சித்தம் நமக்கு தெரியல, பைபிள் நம்மளை எப்படி கூப்பிடுதுன்னா மூடன், காரியம் அறியாத மூடன். ஏன் இது நடக்குது, எதற்காக இந்த சூழ்நிலை வந்துச்சு, எதற்காக இந்த காரியம் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தின விளக்கம் தெரியலன்னா வேதம் நம்மை மூடன் என்று சொல்லுகிறது. அது குறித்த காரியம் அறிகிற அறிவை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இல்லை என்பது முட்டாள்தனமான முடிவுகளை நாம் எடுத்து விடுவோம். காரியம் அறியாத மூடர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்தவங்க தான், ஆனா வசந்த படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, சும்மா குருட்டுத்தனமா அவங்களுக்கு தெரிஞ்சபடி எல்லாம் செய்வாங்க. கடைசியில் பிரச்சனை வந்துட்டு பெரிய ஒரு கூலியை விழுந்துட்டு வந்து காப்பாற்ற முடியாதபடிக்கு வந்து படிப்பாங்க. பாருங்க, இந்த ஆசாப் ஊழியர் செய்கிறவன், ஆலயத்தை ஆண்டவரை ஆராதிக்கிறவன், அவன் சொல்றான், நான் எனக்கு என்னன்னே தெரியல, இந்த விஷயம் எனக்கு புரியாதனால நான் காரியம் அறியாத மூடனா இருந்தேன். ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில என்ன தெரியுதோ இல்லையோ ஆண்டோட சித்தத்தை தெரிஞ்சிடணும். இந்த காரியத்துக்கு தான் ஆண்டோட சித்தம் கிளியரா இருக்கணும். இல்லைன்னா நம்ம மூடர்கள், காரியம் அறியாத மூடர்கள், நம்ம பேச்சு வரமா இருக்கான். பார்த்துருக்கீங்க, ஒரு சிலர்கிட்ட பேசுவாங்க, என்ன ஆண்டவர் செஞ்சு விட்டாரு, இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போனேன், இத்தனை வருஷம் நான் ஆண்டவரை கும்பிட்டேன், இத்தனை வருஷம் நான் காணிக்க கொடுத்தேன், இத்தனை வருஷம் எல்லாம் பண்ணேன், ஒன்னு நடக்கல விடப்பா. ஆண்டவர் மேல ஒரு விரக்தி வந்து விடுகிறது. காரியம் அறியாத மூடர்கள். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக ஒரு மிருகத்தை போலானே. பல நேரத்தில் நமக்கு அஞ்சறிவு தான் இருக்கு. தெய்வ சித்தத்தை நாம் சாதாரண அறிவினால அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கு விசுவாசம் என்கிற 6வது அறிவு தேவை. 6வது அறிவுக்கு பேரு தான் விசுவாசம். You need the faith, the sixth sense called as your faith. Hallelujah. அப்பதான் நம்ம மனுஷங்களா இருப்போம். மனுஷங்களுக்கும் மிருகத்துக்கும் வந்தா வித்தியாசம். மிருகத்துக்கு 5 அறிவு, நமக்கு 6 அறிவு. அந்த 6வது அறிவு தேவன் ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாச கண்கள் அல்லது விசுவாசம் என்கிற உணர்வை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. சோ அது இல்லாம போச்சு அவனுக்கு. அந்த கண்ணுக்கு விடாக்கிட்டான் பிசாசு. குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது நமக்கு அப்படியே எங்கடா போயிடலாம் இருக்குது, தலையே பிச்சுக்கலாம் போல இருக்குது. அப்படி எத்தனை முறை நடந்துருக்கு, நமக்கு எத்தனை முறை அப்படி யோசிச்சிருக்கோம், எதுக்குடா நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட வந்துருச்சு இல்லையா? மிருகத்தை போல ஆயிட்டோம், உணர்வு இல்லாம ஆயிட்டோம், பருத்து பணம் ஆயிடுச்சு, மிருகத்தை போல ஆயிடுச்சு நம்முடைய குணங்கள். காரணம் என்ன? ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறியாதனாலே. அப்ப ஆண்டவர் இந்த சங்கீதக்காரனுக்கு ஆலயத்துக்கு வர வச்சு அவனுக்கு ஒரு சில காரியங்களை புரிய வைக்கிறார்.